உபாகமம் 33:27. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. அனாதி தேவன் சொல்லி நான் பார்க்கிறோம். தோற்றம் முடிவில்லாதவர், இட்டர்னல் காடு. எரேமியால கூட வாசிக்கிறோம், அனாதி சிநேகத்தால் உன்னை நான் என்ன பண்ண சிநேகித்தேன். இட்டர்னல் லவ், இட்டர்னல் காடு. நமக்கு கொடுக்க போறேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? இட்டர்னல் லைஃப். பாருங்க, எல்லாமே நித்திய ஜீவன், நித்திய அனாதி தேவன், அனாதி சிநேகம். இப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். ஆகதான் இன்றைக்கு 4வது மாதம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அனாதி தேவன் தான் உங்களுக்கு யாரு அடைக்கலம். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மேம்படுத்தும். மற்ற யாரும் நமக்கு அடைக்கலம் இல்லை. அனாதி தேவன், தோற்றம் முடிவு இல்லாதவர், யுக யுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழப்போகிறார். தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவர் நித்திய ராஜா, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம கூட எங்க நாம் வாழ போறோம்? நித்தியமாய் வாழ போகிறோம் பரலோக ராஜ்யத்தில். கரங்களை தட்டி கர்த்தர் நாம மகிமைப்படுத்துவோம். இந்த உலகம் சதம் இல்லை, இது வாடகை வீடு. அடிக்கடி சொல்ல, இது வாடகை வீடு. காலி பண்ணுன்னு சொன்னா காலி பண்ணணும், இல்லைன்னு சொன்னா பொருள் எல்லாம் எங்க இருக்கும்? தெருவில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவன் வண்டி வச்சு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஆகவே நம்ம வாழ்கிற இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. மாயை, மாயை, எல்லாம் மாயை, ஒண்ணுமே கிடையாது. புகையை போல இருக்குதான் வாழ்க்கை. எப்படி இருக்கு? புகையை போல இருக்கு. புகை அடுப்புல இருந்து கொஞ்சம் புகை போகுதுன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. இந்த வாழ்க்கை புல்லின் பூவுக்கு ஒப்பா இருக்குது. போன வாரம் கட்டின பூ எப்படி இருந்தது? போன வாரம் கட்டின பூவு மல்லிகைப்பூ ஒயிட்டு வாசனையா இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? காஞ்சி போய்க்குது. இதே தான் மனுஷன் வாழ்க்கை, புல்லின் பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. காலையிலே முளைத்து மாலையில உலர்ந்து போகிற புல்லுக்கு சமானமா இருக்குது, இல்லையா? ஆகவே சொல்றாரு, நமக்கு இந்த உலக வாழ்க்கை சதம் இல்லை, இது போர்வை. போர்வை கலைந்து போடணும். குளிர் இருக்கும் போது தான் போத்திக்குவோம். குளிர் போயிடுச்சுன்னா போர்வை தேவையா? தேவையில்லை. ஆகவே நாம நித்தியமாய் நாம் அங்க வாழ போறோம், இல்லையா? அதை சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கிற இடத்துல உங்களை என்ன பண்ணுவேன்? கூட்டி செல்வேன். நம்ம அழைத்து போக வரப்போகிறார். முதலாவது ரட்சகராய் வந்தார், இப்போ வரப்போகிற ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியா வரப்போகிறார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் சொல்றாரு, இல்லையா? அவர்தான் சொல்ற, நம்முடைய தேவன் யார்? நமக்கு அனாதி தேவனே. நமக்கு யாரு அவரு? ரெஃப்யூஜ், அடைக்கலம். இட்டர்னல் காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ், நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 46:1. சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார், இல்லையா? தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் நமக்கு அவர் அனுகூலமா இருக்கிறார், துணையா இருக்கிறார், பாதுகாவலரா இருக்கிறார். அதே சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 46:7-11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். God with us, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவதான் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார், அல்லையா? தேவனுடைய குமாரன் அந்த அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டாரு. விட்டு நம்மை போல இந்த பூமியில வாழ்ந்து நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டார். 40 நாள் வனாந்தரத்திலே சாத்தானால் அவர்
சோதிக்கப்பட்ட நம்மை போல அவர் ஞானசானம் எடுத்தார். யோவான் ஸ்நானகன் தடை செய்கிறாரு. உம்மாலே நான் ஞானசானம் பெற வேண்டியதா இருக்கு, நீர் என்ன இடத்துல வந்து ஞானசானம் எடுக்கலாமா? ஏசியா 41:10, ஏசியா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு என்னவா இருக்குன்னு சொன்னாரு? ஆதாரம். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இல்லையா, நம்ம இந்த பில்டிங்க்கு எது ஆதாரம்? இதுக்கு என்ன ஆதாரம்? ஸ்ட்ராங் எதுல இருக்குது? பில்லர். பில்லர்ல தான் செவரு நிக்குது, தளம் நிக்குது. அது போலதான் நாம் யார் மேல நின்னுங்கிறோம்? யாரு நம்முடைய ஆதாரம்? கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு என்னவா இருக்கு? ஆதாரமே. நம்ம புயம் குழம்புல கை போட்டேன்னா அவன் குழம்பு எப்படி இருக்கும்? வாசனையா இருக்குமா? மோசமான கை. அல்லேலூயா. இன்னும் நல்லா மசாலா போட்டு நல்லா டேஸ்டா கறி குழம்பு செஞ்சு வச்சுட்டு தண்ணிக்கு போய் வரங்காட்டி பையன் என்ன பண்ணிடுறான்? கையை விட்டு தழுவிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழம்பு எப்படி இருக்குது? மூச்சு நாத்தான் அடிக்குது. மோசமான கை நம்ம கை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய கை நம்மளை தாங்கி கொண்டிருக்கிற கை. கரங்களை தட்டி கர்த்தர் மையப்படுத்தும். நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். என் நீதியின் வலகத்தை உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். அநேகர் சொல்லுவாங்க, குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே நான் உன்னை தாங்குறேன்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். கேட்பாங்க, ஒரு 50 பைசா போஸ்ட் கார்டு இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தியே, ஒரு 50 பைசா போஸ்ட் கார்டு இல்லையா? ஆணையை பூனி ஆக்கிடுவேன், யானைய குதிரை ஆக்கிடுவாங்க. கட்சியில் பார்த்தா ஒரு வார்த்தை, அது எப்படி இருக்கு? சீப்பா இருக்குது. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை, சாரி. என்னது? சாரி. எங்களால் முடியல சொல்லிடுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஏந்துகிற தேவனா இருக்கிறார். அதே ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரையும் செய்தேன், உங்க நரை வயது வரை அப்படி செய்வேன் சொல்லி நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அனாதி தேவன் நமக்கு யாரு? அடைக்கலாம். அவருடைய நித்திய பயங்கள் நமக்கு ஆதாரம். அதான் சொல்லார், உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரையும் செய்தேன், உங்களுடைய நரை வயது வரை அப்படி செய்வேன் சொல்லி இருக்கிறார். இல்லையா? ஆக பாருங்க, எவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர், எவ்வளோ கொடுத்து வச்சவர் நமக்கு அவர். இல்லையா? ஆகதான் அனாதி தேவனை உனக்கு அடைக்கலாம். அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். அதுக்கப்புறம் என்ன செய்வார்? அவரு நம்முடைய சத்துருக்களை என்ன பண்ணுவார்? துரத்துவார். இல்லையா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன்றார். நீங்க பழி வாங்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நம்ம அடிச்சா லேசா அடிப்போம், அவர் அடிச்சார்னா எழுந்திருக்க முடியாது. இல்லையா? அதான் சொல்லார், பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுகிறேன். அல்லையா? நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் நமக்காக என்ன பண்றாராம்? கொடி பிடிக்கிறார். அல்லையா? எவ்வளோ பெரிய ஆண்டவர், நமக்கு எவ்வளோ அடைக்கலமா இருக்கிறாரு. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அவர்தான் தேவதூதர்களை காபிரியேல் வந்து மெசஞ்சர். காபிரியேலுடைய வேலை வந்து செய்தியை வாங்கின வந்து செய்தி கொடுக்கிறவர். அவர் மெசஞ்சர். மிகாவேல்னு சொல்லி ஒரு தேவதூதர் இருக்கிறார். அவர் யாரு? நமக்காக யுத்தம் பண்ண வச்சிருக்கிற தேவதூதர். சில கேத்தலிக் வீட்டில எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சாத்தானை கீழே படுக்க வச்சுட்டு ஒரு ஈட்டி வச்சு மாதிரி
குத்தி காலில் மிதிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் இருக்கும். கேத்தலிக் வீட்டுங்களில் இருக்கும் வாசல்லையே. நம்முடைய மிகாவேல், மைக்கேல், அந்த தூதனுடைய வேலை என்ன வேலை? நம்மை பாதுகாக்கிறவர், நமக்காக அவர் சண்டை போடுறவர். இல்லையா? நமக்காக அவர் சண்டை போடுறாரு. இப்போ நமக்கு கூட எலெக்ஷனு, நம்ம போலீஸு பாதுகாப்பு போதாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? துணை இராணுவத்தை வர வைக்கிறாங்க. அவன் இந்திக்காரன், அவன் என்ன பண்ணுவான்? நல்லவன் கேட்டவன் தெரியாது, பந்து கட்டுவான். இல்லையா? நம்ம ஆளுன்னா பயப்பட மாட்டாங்க. நம்ம ஆளுன்னு. ஆனால் அவன் துணை இராணுவம் வந்தால் அவன் யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தமிழ் தானே பாஷையே தெரியாது. அப்போ என்ன செய்ய முடியும்? இல்லையா? மிகாவேல் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். மைக்கேல், இல்லையா? அதுதான் சொல்ல, நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகவே இன்றைக்கு 4வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பவங்கள் உனக்கு ஆதாரம். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்க சத்துருக்கள் என்ன பண்ணுவாரு? துரத்துவார்கள். இல்லையா? வேதத்தில் பார்க்குற ஒரு தூதனை வச்சு 1,80,000 பேரை சனகரி ராஜா காலத்தில் வெட்டி போட்டு இருக்கிறான். ஒரே தூதன் 1,80,000 பேரை. இல்லையா? ஆகவே நமக்குரிய தூதர்கள் உண்டு, சிறு பிள்ளைகளுக்குரிய தூதர்கள் உண்டு. அவங்க